அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தகவல்களை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு நற்செய்தியாக நினைவுபடுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், கல்பு ஷேஹி ஷாபுன் அலா ஹுப்பி சினத்தைனி. ஒரு முதியோருடைய உள்ளம் இரண்டு விடயத்தில் இளமையாகவே இருக்கின்றது. ஹுப்பில் ஐஷ், இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணமும், வல்மாலி, பொருளாதாரத்திலும். கண்ணியத்துக்குரியவர்களே, பொதுவாக யாராக இருந்தாலும் உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதே போன்று நிறைய பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு ஆசையும் எல்லோருக்கும் இருக்கும். நபியவங்க குறிப்பாக சொல்கிறாங்க, நல்லா வாழ்ந்து வாழ்க்கை நல்லா கழித்தவர் முதிய வயசில் இருக்கிறார், அவருக்கு அந்த ஆசை இருக்கும். நான் இன்னும் வாழணும் என்று ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இளமையாகவே இருக்கும். இன்னும் அந்த வயது போன காலத்திலும் பொருளாதாரத்தை நிறைய சம்பாதித்து வாழ்ந்து பொருளாதாரத்திலே உருண்டு புரண்டு வந்திருப்பார். அவரும் கூட என்ன செய்வார், முதிய அந்த வயோதிப காலத்திலும் கூட இன்னும் நிறைய பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பொதுவாக நாங்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை போதும் என்ற மனமே செல்வம் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. போதும் என்ற மனம் இருக்கணும் யாருக்கும். அது பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, நடுநிலையில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, சாமானியராக இருந்தாலும் சரி, போதும் என்ற மனம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் செல்வம் என்ற நற்செய்தி இஸ்லாம் சொல்லுகின்றது. அதே போன்று இஸ்லாம் இன்னொரு எச்சரிக்கை சொல்லி காட்டுகின்றது. ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருந்தாலும் இன்னொரு ஓடை தேவை வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்தை என்ன செய்யும், தூண்டிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படியான செய்திகள் எதை எங்களுக்கு வழிகாட்டுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வரையறைகளை பேணி மீறாமல் எவ்வளவு சம்பாதிக்கலாம், கோடி கோடியா லட்சம் லட்சமாக ஆயிரமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. ஆசைகளை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.